ஏங்க அந்த மீனாட்சி திடீர்னு குறுக்க பூந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. எங்க இருந்து வந்துச்சு இந்த தைரியம்? அவளை பத்தி தான் நமக்கு தெரியுமே லட்சுமி. கெட்டனம் பிடிச்சவன். ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு அவ பாக்குறா. இவ்வளவு நாள் துளசி ஜெயிக்க கூடாது, அவ அந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு சதி செஞ்சுக்கிட்டு இருந்தா. இப்போ இடம் அவ பேர்ல இருக்குன்னு சதி பண்றா. இத நம்ம நிரூபிக்கிறதுக்கு நமக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. நீங்க தான் அதை பண்ணணும். நானா? நான் என்ன பண்றது லட்சுமி? நீங்க நேர்ல போய் மீனாட்சியை பார்த்து அவகிட்ட இருக்கிற அந்த பத்திரத்தை வாங்குங்க. அது நான் எப்படி போறது லட்சுமி? நீங்க தாங்க போகணும். நீங்க தானே இடத்துக்கு உரிமையானவரு. நீங்க பேசி புரிய வச்சு அவகிட்ட அந்த என்னம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதான் அந்த மீனாட்சி கிட்ட எப்படியாவது பேசி அந்த பத்திரத்தை மீட்கணும்னு அத பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். மீனாட்சி முகத்துல கரிய பூசணும்னு சொல்லிட்டு இருந்தேம்மா. அங்கிள், நீங்க எங்களை நேரா அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. நாங்க பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, நீங்க உங்க அப்பா கிட்ட தாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, நான் சிவராம கிட்ட பேசுறேன். பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். அங்கிள், எங்க சொத்து எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? எங்க அப்பா கூட இல்லன்னு தானே அவ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஏதாவது பண்ணி இந்த இடத்த மீட்கணும் அங்கிள். இந்த இடத்தை சுத்தி வேலி போடுங்க. சரிங்க மேடம். வேலி போட்டு முடிச்சிட்டு 10 பேர் இதே இடத்துல காவலுக்கு நிக்கணும். 2-3 பேர் போதும் மேடம். இருங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் தானே? ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு. இந்த இடத்துல ஒரு சின்ன குடிசையும் போட்டு கொடுக்கறேன். நீங்க வேற வேலைக்கு போலனாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா எப்பவும் இந்த ஸ்பாட்ல குறைஞ்சது 5 பேராவது இருக்கணும். சரிங்க மேடம். இந்த வேலையை தாண்டி எவனாச்சும் காலை வச்சா அவன் காலை எடுத்துருங்க. மொத்தத்தை நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். என்ன உங்களால முடியுமா இல்ல நான் வேற யாராச்சும் பாக்கணுமா? மேடம் செஞ்சிடும் மேடம். துளசி, அஞ்சலி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க அப்பா நேர்ல வராரோ இல்லையோ, என் அப்பா கருப்புசாமி இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவான். நான் இன்னைக்கு எல்ல கருப்பு கோயிலுக்கு போறேன். போயிட்டு அந்த மீனாட்சியை நினைச்சு மிளகா அரைச்சு பூச போறேன். என் வேண்டுதல கருப்பு நிச்சயமா தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மா, அது ரொம்ப கடுமையான விரதம்மா. இந்த வயசுல அதெல்லாம் வேணாமா உனக்கு? அந்த மீனாட்சி மாதிரி நயவஞ்சக எண்ணம் உள்ளவங்களுக்கு இது ஒண்ணுதாம்மா சரியான வழி. நான் பாத்துக்கிறேன். மா, சொன்னா கேளுமா. உங்க அப்பா இப்ப இருக்கிறபடி இருக்கட்டும். அவரை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். அவரு ஏதோ ஒரு காரணமா தானே மறைஞ்சிருக்காரு. கடவுள் நமக்கு துணையா இருப்பாமா. அந்த மீனாட்சியோட ஆட்டத்துக்கு கருப்பை நிச்சயமா முடிவு கட்டுவான். அம்மா, அம்மா சொன்னா கேளுமா. அம்மா, அம்மா, என்னக்கா வேண்டுதலா அப்படின்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீங்க? என் புருஷன் என்னையும் என் 2 பிள்ளைங்களையும் விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட ஓடி போயிட்டாமா. அவன் நல்லா வாழ்ந்துருவானா? நானும் என் குடும்பமும் இன்னைக்கு தெரு கோடியில நிக்கிறோம். அவன் மட்டும் சந்தோஷமா வாழ முடியுமா? அதான் அவன் அழிஞ்சு போகணும். போன வேகத்திலேயே அவன் திரும்ப என் காலடிக்கே வரணும்.
அதான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். கண்டிப்பா அழிச்சிடுவோம். பாத்தீங்களா அண்ணி, பயங்கரமான வேண்டுதலா இருக்கு. ஆமா அஞ்சலி, அந்த மீனாட்சியையும் இந்த மாதிரி தான் தண்டிக்கணும். கருப்பா, ஐயா, தருமம் அழிஞ்சு போகும்போதெல்லாம் தலையெடுக்கிற கலியுக தெய்வம் நீ. உன்னை நம்பி வந்தவங்கள நீ கைவிட்டதில்லப்பா. அந்த மீனாட்சி என் புருஷனோட சொத்தை பறிச்சுக்கிட்டு எங்களையே மிரட்டுறா. நீதாயா எங்க கூட நின்னு எங்க குடும்பத்தை காப்பாத்தணும். அவனுக்கு நீதாயா ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். எங்களால தாங்க முடியலப்பா. கருப்பா, எப்படியாவது அந்த இடத்தை மீட்டு எங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுப்பா.